நம்பிக்கையுடன் கூடிய பொறுப்பாற்றல் மிக்க அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய இலக்கவியல் தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்குவதில் மலேசியா உறுதியாக உள்ளது. அந்த நிலைப்பாட்டை இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற AI தலைமைத்துவ மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் அவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் இருந்து தனியார் நிறுவன உயர் அதிகாரிகளும் நிறுவன உரிமையாளர்களும் இந்த தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டனர். WEF எனப்படும் உலக பொருளாதார மன்றம் AI காலம் என குறிப்பிடும் காலகட்டத்திற்குள் மலேசியா நுழைவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். Intelligent systems do not merely automate processes. They anticipate the outcomes. They shape possibilities and influence decisions at scale. The responsibility before us, therefore, is not just to innovate, but also to govern with foresight and wisdom. As the World Economic Forum rightly notes, our greatest challenge is not whether machines can learn to think, but whether we can act wisely in how we use them. Intelligence is no longer scarce. What is scarce is judgment. And in this reality, trust becomes the operating system of progress. Ladies and gentlemen, without trust, complex systems collapse under their own weight. Innovation stalls. Data becomes siloed. Public confidence wins. The real question is not how advanced our technologies can become, but how responsibly we design the norms. AI காலகட்டமானது குவாண்டம் கணினி, உயிரியல் தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட இணைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பால் உருவான ஒரு யுகம். மேம்பட்ட இணைப்பு தொழில்நுட்பங்களின் இணைவு மூலம் உருவாகும் இந்த புதிய காலத்தில் நம்பிக்கை என்பது முழு அமைப்பின் செயல்பாட்டை இயங்கச் செய்யும் அடித்தளமாகும். இந்த மாற்றம் தொழில்நுட்பத்தில் புரட்சியை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த புரட்சியில் சமூகங்கள் எவ்வாறு வாழ்கின்றன, பொறுப்புகளை ஏற்கின்றன, தொழில்நுட்பத்தை எவ்வாறு நிர்வகிக்கின்றன என்பதை மறுவரையறை செய்கின்றது. இந்த மாற்றத்தை முன்னெடுப்பதில் தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகமான NAIO மற்றும் அதன் 6 நிபுணத்துவம் வாய்ந்த குழுக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த குழுக்கள் அரசாங்கம், தொழில், கல்வி மற்றும் சமூக அமைப்புகளின் 170க்கும் மேற்பட்ட நிபுணர்களுடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு சுதந்திரம், ஒழுங்குமுறை, நெறிமுறைகள், பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாட்டை சார்ந்த திட்டங்களை உருவாக்குகின்றன. இந்நிலையில் ஆசியான் வட்டாரத்திலும் நம்பிக்கையுடன் கூடிய சூழலை உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் ஆகஸ்டில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் AI மாநாட்டில் அது தொடர்பான விவாதங்கள் நடைபெறும் எனவும் கோபிந்த் சிங் கூறினார். யாயாசான் இல்டிசாம் மலேசியா 13வது மலேசிய திட்டம் மீதான இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்ற பெயரில் அண்மையில் ஒரு கலந்துரையாடலை நடத்தியது. ஏற்கனவே இருமுறை நடைபெற்ற நிலையில் 3வது சுற்றாக மே 11ஆம் தேதி சிலாங்கூர் புத்தாலிங் ஜெயாவில் இந்நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ, சன்வி பல்கலைக்கழகத்தின் இணை துணை வேந்தர் பேராசிரியர் மகேந்திரன், MIT என்னும் மலேசிய பொருளாதார உருமாற்ற சங்கத்தின் தலைவர் மனோகரன் மொட்டையன் உள்ளிட்ட சமூக பொருளாதார வல்லுநர்கள், கல்விமான்கள், அரசு சாரா அமைப்பினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். ரஞ்சாங்கன் மலேசியா 13 அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நம்ம மக்கள் எப்படி நல்லபடியாக இந்த எக்கானமியில், படிப்பில், உத்தியோகத்தில் நல்லா செய்யணும். அது அரசாங்கம் மட்டும் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பப்ளிக் ப்ரைவேட் கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப் இருக்கணும். அது 3 இது. ஒன்று அரசாங்கம், இன்னொன்று கார்ப்பரேட் செக்டர். நம்ம இந்திய சமுதாயத்தில்
பெரிய கார்ப்பரேட்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். இன்னொன்று கம்யூனிட்டி. ஸோ அந்த 3 பேரும் அந்த யூனோ பார்ட்னர்ஷிப் இருந்து அது செஞ்சால் நம்ம கம்யூனிட்டி சிறப்பாக இருக்கும். நம்ம இளைஞர் ஏன்னா எக்கானமி மாறிக்கிட்டே இருக்குது, அதில் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். படிப்பில், ட்ரைனிங்கில், அது புது துறை எல்லாம் வருது, அதில் நம்ம அது ஈடுபடணும். அது ட்ரைனிங்கில், காம்பிடென்சியில் அது ரொம்ப முக்கியம். இளைஞருக்கு வேலை சம்மந்தமாக, படிப்பு, ஆண்டர்ப்ரனர்ஷிப், தொழில் அதுலேயும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வேலை சம்மந்தமாக ரொம்ப முக்கியம். இன்னொன்று சில கிரியேட் ஜாப்ஸ், அதில் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரொம்ப முக்கியம். நூருல் ஈசா அன்வார் சிறப்பு பிரமுகராக வருகை தந்து கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்திய சமூகத்தின் அபிலாசைகளும் எதிர்பார்ப்புகளும் 13வது மலேசிய திட்டத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்வது எப்படி என்பதை கலந்துரையாடல் விவாதித்தது. கல்வி, SMI எனப்படும் சிறு நடுத்தர வியாபாரம், மகளிர் மற்றும் இளையோர் ஆகிய 3 அம்சங்கள் இதில் முக்கிய இடம்பெற்றன. இந்திய சமூகத்தின் எதிர்காலத்துக்கான ஒருமித்த மற்றும் தரவுகள் அடிப்படையாக கொண்ட செயல் திட்டத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். கலந்துரையாடலில் சில விஷயங்களை முக்கியமாக குறிப்பிட்ட நூருல் ஈசா, இந்திய சமூகம் இன்னமும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவதையும் அவர்களுக்கு ஆதரவும் உதவியும் அவசியம் என்பதையும் ஒப்புக்கொண்டார். Semua yang kita mahukan adalah untuk memastikan walaupun peratusannya kecil, tetapi ini dah sebahagian daripada rakyat Malaysia. Bagaimana kita berbilang kaum, kita mahu sentiasa prihatin dengan masalah yang dihadapi, dan kedua, cara-cara konstruktif untuk menyelesaikan permasalahan dan cabaran, bukan saja untuk tahun ini, sebelumnya, tapi juga melangkah ke depan. Dan ketiga adalah tindakan. Itu saya sebut ya, tindakan daripada semua peringkat. Ini melibatkan juga, kalau Prof. Hendran sebut tadi ya, daripada golongan korporat sendiri. Kita tak boleh ingat hanya tugas atau boleh dipandu oleh kerajaan. Sebenarnya dipandu daripada peringkat akar umbi juga. Baru ada tindakan yang mampu melahirkan satu result atau hasil yang lebih baik daripada sebelumnya. இதற்கு தேசிய அளவில் ஒரு முறையான தொடர்பு அணுகுமுறையும் அவசியம். அதன் வாயிலாகவே அரசாங்க உதவிகள் அவர்களை போய் சேருவதை உறுதி செய்ய முடியும். அதே சமயம் நடப்பு அரசியல் சூழலில் உள்ள சவால்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் உருமாற்றத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது, நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வது, சவால்களை திடமாக எதிர்கொள்ளும் சமூகத்தை உருவாக்குவதே நமது இலக்கு என சார்ல்ஸ் சந்தியாகோ குறிப்பிட்டார். நம்ம ஒரு மாதத்துக்கு முந்தி நம்ம இளைஞரை கூப்பிட்டு இந்த மாதிரி எப்படி நம்ம இந்தியர்கள் நம்ம என்ன செய்யணும் அந்த 13 Malaysia பிளானில். ஸோ அவங்க சில சிந்தனைகளை கொடுத்தாங்க, ஐடியாலாம் கொடுத்தாங்க. ரெண்டாவது போன 2 வாரத்துக்கு முந்தி பெண்களை கூப்பிட்டோம். ஒரு 40 பெண்கள் இந்த சேம் ரூமில் 40 பெண்கள் வந்தாங்க. அவங்களும் ஐடியா கொடுத்தாங்க, எப்படி சமுதாயம் முன்னுக்கு வரணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி கடைசி ஒரு கூட்டம். இது இந்த இந்த இளைஞர் ஐடியாஸ், பெண்களோட ஐடியாஸ். ரெண்டாவது மித்தவங்க வந்திருக்காங்களே இன்றைக்கி வந்திருக்கவங்கள எல்லாம் சேர்த்து ஒரு பிளானை உருவாக்குற மாதிரி. ஸோ இந்த பிளான் நம்ம அரசாங்கத்தை கொடுக்கணும். ஸோ இந்த பிளானில் நம்ம என்ன முக்கியமாக சொல்ல போகிறோம், நம்ம நாட்டு பிரச்சனை முக்கியமாக இந்தியர்கள் பிரச்சனை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. 12th Malaysia பிளான், 13 Malaysia பிளான் நம்ம பார்த்தோம்னா நம்ம பின் தங்கிட்டு தான் இருக்கோம், முன்னுக்கு போகிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன கவலையாக இருக்குன்னா நம்ம பாப்புலேஷன் 6.1%. ஒரு 10 வருஷம் 10% இருந்தோம், 6.1. இப்போ போகிறது நம்ம எண்ட் ஆஃப் 13 Malaysia பிளானில் நம்ம 5% இருக்க போகிறோம். இது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. அதான் நம்ம கேள்வி, நம்ம என்ன கேட்கணும், நம்மளுக்கு கேட்கணும், சமுதாயம் கேட்கணும், நம்ம 5% ஸ்ட்ராங் ஆர் 5% வீக், இந்த கேள்வி நம்ம கேட்கணும். பட் அட் த சேம் டைம் நம்ம பிரச்சனை நாடு பிரச்சனை தனி இல்லை, நம்ம ஒன்றா சேர்க்கணும். அது ஸோ நம்ம இன்க்ளூசிவாக இருக்கணும். அப்போ நம்ம சொல்கிறோம் மலாய்க்காரங்க நம்ம இந்தியர்கள்லாம் ஏழையாக இருக்கோம், ஆனால் மலாய்க்காரங்களும் ஏழையாக இருக்காங்க, ஒருங்க அஸ்லியும் ஏழையாக இருக்காங்க. எப்படி இந்த சமுதாயம் ஒரு பிளானை உருவாக்கி எப்படி ஒரு நாடை நம்ம முன்னுக்கு வர முடியும், இதான் நம்ம ஒரு ஐடியாவில் இது பண்ணோம். கோபியோவின் ரவீந்திரன், வணக்க மலேசிய நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் முத்துசாமி, தமிழ் அறவாரியத்தின் சுப்பிரமணியம், சமூக ஆர்வலர் குணசேகரன் போன்றோரும் இதில் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான பல்வேறு கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர்.
கலந்துரையாடலில் பெறப்பட்ட கருத்துக்களும் பரிந்துரைகளும் 13வது மலேசிய திட்ட முன்வரைவுக்காக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என ஏற்பாட்டாளர்கள் கூறினர். இந்தியா காஷ்மீர் மோதல் தொடர்பில் பிர்லிஸ் முஃப்தி டாக்டர் மாசா அண்மையில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ குறித்து கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் அதிர்ச்சியும் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் காஷ்மீரிலும் மற்ற இடங்களிலும் முஸ்லிம் பெண்களை கற்பழித்துக் கொள்கிறது. மோடி அரசாங்கம் இஸ்லாத்துக்கு எதிரான அடக்குமுறை அரசாங்கம். காஷ்மீர் இஸ்லாமியர்களுக்கே சொந்தமானது. ஆனால் இந்தியா அதனை ராணுவ கட்டுப்பாட்டில் வைத்து ஆட்சி செய்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை டாக்டர் மாசா வெளியிட்டுள்ளார். இவையெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை மட்டுமல்ல, மாறாக பொறுப்பற்ற மற்றும் தீவிரவாதத்துக்கு வழிவகுக்கும் வகையில் உள்ளன. இது போன்ற வார்த்தைகள் பொது சொற்பொழிவுகளில், அதுவும் மதிக்கப்படும் ஒரு மத தலைவரின் வாயிலிருந்து வெளிப்படும் போது மதவாதம் தூண்டப்படும் அபாயமும் உள்ளதை கணபதி ராவ் சுட்டிக்காட்டினார். காஷ்மீர் விவகாரம் போன்று இன்னொரு நாட்டின் சொந்த பிரச்சனைகளை இங்கு மத ரீதியாக கோர்த்துவிடும் டாக்டர் மாசாவின் பேச்சு உள்ளூர் நல்லிணக்கத்தை கெடுத்துவிடும். இங்கு லட்சக்கணக்கான இந்துக்களும் இந்திய வம்சாவளி மக்களும் உள்ளனர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் டாக்டர் மாசாவின் மதவாத பேச்சு குறித்து தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இதுவரை வாய் திறக்கவில்லை. குறைந்தபட்சம் ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லை. எனவே வெறுப்புணர்வை தூண்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய இதில் பிரதமரே தலையிட வேண்டும். உள்துறை அமைச்சும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு கழகமான ஜாக்கிமும் பாரபட்சமின்றி டாக்டர் மாசாவின் பேச்சு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா மலேசியா நல்லுறவு தொடர இத்தகைய கருத்துகள் மலேசியாவின் நிலைப்பாடு அல்ல என்பதை விஸ்மா புத்ரா இந்திய தூதரகத்திடம் தெளிவுபடுத்த வேண்டும் என கணபதி ராவ் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் பக்கமே மலேசியா நிற்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டு பேசிய போது டாக்டர் மாசா அக்குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 350க்கும் மேற்பட்ட மலேசியர்களுக்கு தூதரக உதவிகள் வழங்கப்பட்டு வருவதை வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. அதே சமயம் பாகிஸ்தானிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் விரைவில் தாயகம் திரும்புகின்றனர். இரு நாடுகளிலும் விமான சேவை பாதிப்பு, வான்வெளி மூடல் போன்ற பிரச்சனைகளை அணுக்கமாக கண்காணித்து வருகிறோம். அவ்வகையில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களுக்கு புதுடில்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள மலேசிய தூதரகங்கள் வாயிலாக உரிய உதவிகள் வழங்கப்படுகின்றன. அங்குள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனே நமது தலையாய கடமை என விஸ்மா புத்ரா அறிக்கையொன்றில் கூறியது. இந்நிலையில் அவ்விரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மலேசியர்கள் அவசியமற்ற பயணங்களை ஒத்திவைப்பதோடு அருகிலுள்ள மலேசிய பேராளரகங்களில் பதிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதை அடுத்து தெற்காசியாவில் முன்னதாக பதற்றம் மூண்டது. பின்னர் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திய 4 நாட்களுக்கு பிறகு திடீர் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். பிள்ளைகளை SJKC எனப்படும் தேசிய வகை சீன பள்ளிகளுக்கு அனுப்பும் மலாய் பெற்றோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மற்ற பள்ளிகளை காட்டிலும் சீன ஆரம்ப பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதாக அவர்கள் கருதுவதே அதற்கு காரணமாகும். ஐசிஸ் யூசோப் ஈஷா கழகம் 929 பேரிடம் நடத்திய இலக்கிடப்பட்ட செயலி சார்ந்த கணக்கெடுப்பில் அது தெரிய வந்துள்ளது. பெரும்பாலும் நடுத்தர வர்க்க மலாய் குடும்பங்களில் 69 விழுக்காட்டினர் சீன பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு கல்வி தேர்ச்சியே முதன்மை காரணம் என கூறியுள்ளனர். அதே சமயம் கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் மொழி அவர்களின் பரிசீலனையில் கடைசி இடத்தில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளரும் ஆய்வறிக்கையை எழுதியவருமான ஜேம்ஸ் சாய் கூறினார். பள்ளிகளில் இருக்கும் வசதிகளை காட்டிலும் அவை அமைந்திருக்கும் இடம், கட்டொழுங்கு உள்ளிட்ட காரணங்களும் மலாய்க்கார பெற்றோர்களுக்கு முக்கியமாக படுகின்றன. இந்நிலையானது மலாய் பெற்றோர்களிடையே SK எனப்படும் தேசிய பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்த நம்பிக்கை சரிந்து வருவதை காட்டுகிறது.
ஒருவேளை தேசிய பள்ளிகளில் கல்வித்தரம் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக பிள்ளைகளை அங்குதான் அனுப்புவோம் என ஏராளமான பெற்றோர்கள் வெளிப்படையாகவே கூறியுள்ளதையும் ஜேம்ஸ் சாய் சுட்டிக்காட்டினார். சீன பள்ளிகள் மீதான மலாய்க்கார பெற்றோர்களின் ஈர்ப்பால் 1990ஆம் ஆண்டுகளில் சீன ஆரம்ப பள்ளிகளில் வெறும் 3 முதல் 6 விழுக்காடாக இருந்த சீனர் அல்லாத மாணவர்களின் விகிதாச்சாரம் 2020இல் 20 விழுக்காட்டை நெருங்கியுள்ளது. ஆனால் இதில் ஒரு நல்லதும் இருக்கவே செய்கிறது. அதாவது சீன பள்ளிகளுக்கு மலாய் மாணவர்கள் படையெடுப்பதால் தாய்மொழி பள்ளிகளை மூட வேண்டுமென்ற அழுத்தங்கள் வலுவிழந்து போகலாம் என ஜேம்ஸ் சாய் கூறுகிறார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பசாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது. பேரக் கரிக்கில் நெடுஞ்சாலையில் ஆண் குட்டி யானை ட்ரெய்லர் லாரியால் மோதப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் எந்தவித கவனக்குறைவு அம்சங்களும் இல்லை என மாவட்ட போலீஸ் கூறியுள்ளது. சம்பவம் நிகழ்ந்த போது நேரம் அதிகாலை மணி 2:50. அப்பகுதியில் அப்போது பனிமூட்டமாக இருந்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக கரிக் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்கிஃப்லி மமூன் கூறியிருக்கின்றார். சம்பவ இடத்தில் போதிய விளக்கொலியும் இல்லை என அவர் குறிப்பிட்டார். மே 11ஆம் தேதியன்று நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கோழிகளை ஏற்றிச் சென்ற அந்த லாரியால் திடீரென குறுக்கே ஓடிய யானை குட்டியை மோதுவதை தவிர்க்க இயலவில்லை. இதனால் லாரியின் அடியில் சிக்கிய யானை பரிதாபமாக உயிரிழந்தது. குட்டியை இழந்த வேதனையில் தாய் யானை அதே இடத்தில் ஓரடி கூட நகராமல் 5 மணி நேரங்களுக்கும் மேல் நின்றிருந்த வீடியோக்கள் வைரலாகி நாட்டையே உலுக்கின. ட்ரெய்லர் ஓட்டுநர் வேகமாக ஓட்டிச் சென்றதே யானை பலியானதுக்கு காரணம் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் சிலர் கோரிக்கை எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.